அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மெனபாஸ் பத்தி பார்க்க போறோம். பகுதி 3. கடந்த 2 பகுதிகளில் நம்ம ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பகுதியில நம்ம மூச்சு பயிற்சியும் முத்திரைகளும் நம்ம பார்த்துடலாம். ஆசனாஸ்லாம் ஓரளவுக்கு அப்படியே பார்த்துட்டோம். கூடவே சேர்ந்து இதையும் சேர்த்து பண்ணோம்னா உங்களுக்கு நல்லாவே பலன் ஜாஸ்தியா இருக்கும். முதல்ல உட்கார்ந்துக்கலாம். இது சுக்காசனா. நீங்க எப்படி வேணாலும் உட்காரலாம். அர்த்த பத்மாசனா உட்காரலாம். அப்படி இல்லைன்னா பத்மாசனாலே உட்காரலாம் உங்களுக்கு. ஆனா முக்கியமா நீங்க பத்மாசனா உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அர்த்த பத்மாசனா உட்காந்துக்கலாம். இப்போ முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே மூச்சு பயிற்சி செய்யறது அதே மாதிரிதான். முதுகு தண்டு நேரா இருக்கணும். தலை, கழுத்து, முதுகு மூணுமே நேர்கோட்டில் அப்படியே இருக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது நாடி சோதனை பிராணாயாமா பண்ண போறோம். இடது கையில இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. சின்முத்திரையில வச்சுக்கலாம். இப்போ வலது கையில நம்மளோட ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மடக்க போறோம். நாசிகா முத்ரா. இதை இப்படி வச்சுட்டு பண்ண போறோம். இப்படி மடக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜ் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இந்த 2 விரலையும் இதோட புருவ மத்தியில இந்த பொட்டு வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டும் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நார்மலா பண்ணிடலாம். கண்களை மூடிக்கோங்க. இப்போ வலது நாசியை கட்டை விரல் வச்சு மூடிக்கோங்க. இடது நாசி வழியா அப்படியே மூச்சு இழுத்துக்கோங்க. மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும். எவ்வளவு பொறுமையா செய்ய முடியுமோ அவ்வளவு பொறுமையா நம்ம செஞ்சுக்கலாம். இடது நாசிய இந்த மோதிர விரலால மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சை விட்டுடலாம். மூச்சு விடும் போது நல்ல வயிறு உள்ள போகணும். மறுபடியும் இதுலயே மூச்சு இழுக்கலாம் வலது நாசி வழியா. இப்போ வலது நாசியை கட்டை விரல் வச்சு மூடிட்டு இடது நாசி வழியா மூச்சை வெளியில விட போறோம். இது ஒரு சுற்று. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொறுமையா எவ்வளவு பொறுமையா பண்ண முடியுமோ அவ்வளவு பொறுமையா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்தது சொல்றேன். இதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நல்லா நீங்க இப்போ அதாவது நம்ம இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போதே பாத்தீங்கன்னா நம்மளோட மனம் வேற இடத்துக்கு போயிடும். அப்படியே அலைப்பாயும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 2 விரலை மடக்கணும் இல்லையா, அந்த 2 விரலையும் எடுத்து நம்ம புருவ மத்தியில இப்படி வைக்க போறோம். இப்படி வச்சுட்டு நான் உங்களுக்கு சைட்ல தெரியறதுக்காக நாங்க சைட்ல திரும்புறேன். ஆனா நீங்க பண்ணும் போது நேரா தான் பண்ணணும், பார்த்துக்கோங்க. இந்த 2 இது விரலையுமே இந்த பூர்வ மத்தியில வைக்கிறோம். இப்ப அதே தான் பண்ண போறோம். வலது நாசியில கட்டை விரல் வச்சு மூடிட்டு இடது நாசி வழியா மூச்சை இழுக்கிறோம். இடது நாசிய மோதிர விரலால மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சை விட்டுறோம். மறுபடியும் வலது நாசி வழியா மூச்சு இழுக்கிறோம். மூடிட்டு இடது நாசி வழியா மூச்சை விடுறோம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க போறோம். இப்போ உங்களுக்கு இந்த பூர்வ மதியில வச்சுட்டு பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் இதுல கூட பண்ணலாம். உங்களுக்கு எதுல வசதி வருதோ அந்த மாதிரியே நீங்க பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா வேணும்னா இந்த பூர்வ மதியில நீங்க வச்சுக்கலாம். இப்போ இதே ஒரு 2 ரவுண்டு அப்படியே பண்ணிடலாம். ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா வெளில வரணும். அதுக்கப்புறம் மூச்சு விடும் போது வயிறு நல்லா உள்ள போகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இங்கே பண்ணும்போது உங்களுக்கு 2 இல்ல 3 ரவுண்டு தான் பண்ணேன். நீங்க வீட்ல வந்து முயற்சி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 ரவுண்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் படிப்படியா அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு நீங்க 10 ரவுண்ட் வரைக்கும் கூட நீங்க பண்ணலாம். அதே மாதிரி நீங்க நிமிஷ கணக்கும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே பண்ணிட்டே போங்க. ஒரே டைம்ல வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணாலுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் படிப்படியா அப்படியே வந்து முயற்சி பண்ணிட்டு போங்க. இது வந்து நாடி சோதனை பிராணாயமா. அடுத்தது இன்னும் ஒரு பிராணாயமா இருக்கு. அது வந்து ஷீத்காரி பிராணாயமா. ஷீத்காரி பிராணாயமா வந்து கூலிங் பிராணாயமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல வந்து ரொம்ப சூடா இருக்கும். அந்த மெனோபாஸ்ல எல்லாம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழிவுகளை வந்து வெளியில போயிருக்காது. அப்படியே உள்ள தங்கி இருக்கும். உஷ்ணங்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கும். நம்மளோட உடம்ப வந்து நம்ம கூல் பண்றதுக்காக, உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக வந்து இந்த பிராணாயமா வந்து நம்ம பண்ண போறோம். அது ஒண்ணும் இல்ல, ரொம்பவே சிம்பிள் தான். என்னன்னா இதே மாதிரி வந்து நீங்க எந்த ஆசனால வந்தாலும் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பேசிக் பாயிண்ட்ஸ். என்னன்னா மூச்சு பயிற்சி செய்யும் போது எப்படி பண்ணணுமோ அதுதான் எல்லாமே வந்து வந்துடும். இப்போ ஷீத்காரி, அது வந்து 2 கையிலுமே வந்து நீங்க சின்முத்திரை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்க பல்ல வந்து 2 மேல் வரிசையும் கீழ் வரிசையும் சேர்த்து வச்சு நல்லா வச்சுட்டு இஸ்ன்னு அப்படியே ஒரு நல்ல மூச்சு இழுக்கணும். வாய் வழியா மூச்சு இழுத்துட்டு உங்களோட மூக்கு வழியா வந்து மூச்சை வந்து வெளியில விட போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கண்களை வந்து அப்படியே மூடிக்கோங்க. வாயை தொடர்ந்துட்டு 2 பல்லு வரிசையும் இப்படி வச்சுக்கோங்க. மூச்சு இழுக்கும் போது ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்ட், அதான் இஸ் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் வரும். அந்த மாதிரி நல்ல மூச்சு இழுங்க. வாய் வழியா வாயை திறந்து வச்சுட்டு மூச்சை வந்து வாய் வழியா இழுத்துட்டு வயிறு நல்லா அப்படி வெளில வந்துடும். அதுக்கப்புறம் வாயை மூடிட்டு நீங்க மூக்கு வழியா வந்து மூச்சை வந்து விடணும். இது அப்படியே வந்து ஒரு 2-3 முறை செஞ்சுக்கலாம். கண்களை மூடிக்கலாம். தளர்த்திக்கலாம். இது பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களோட வாய் பகுதியில இருந்து இந்த தொண்டை பகுதி எல்லாமே வந்து நல்ல குழுமையா இருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போ இதுவும் வந்து அதே மாதிரி தான் ரவுண்ட்ஸ் வந்து நிறைய டைம் வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 முறை செஞ்சுட்டு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 முறை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 முறை பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டைம் வந்து பண்ணிட்டே போகணும். நிறைய டைம் பண்ணாதான் அதோட பலன்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 4 தடவை 2 தடவை மட்டும் செஞ்சுட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த முழு பயன்களை வந்து நம்மளால அடைய முடியாது. உங்களோட பண்ணதான் உங்களோட உடம்பே வந்து அது ஏத்துக்கவும் செய்யும். உங்களுக்குமே வந்து அதோட வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இந்த 2 பிராணாயமா வந்து செஞ்சாலே போதும். நமக்கு இன்னும் நிறையவே இருக்கு. ஆனா வந்து இந்த மெனோபாஸ் டைம்ல இது 2 வந்து ரொம்ப முக்கியமான வந்து பிராணாயமா இதை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து முத்திரைகளுக்கு போயிடலாம். முத்திரைகளை வந்து முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் டைம்ல மட்டும் கிடையாது. உமன் எல்லாருமே, பெண்கள் எல்லாருமே வந்து எல்லா டைம்லயுமே வந்து இதை செய்யலாம். அவ்வளவுமே நல்லது. அது வந்து நம்மளோட கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ என்ன பண்ண போறோம், கைகள் வந்து இப்படி கோத்துக்கிறோம். கோத்துட்டு இந்த உள்ளுக்கு பக்கமா இந்த 3 விரலையும், அதாவது நடு விரல், இந்த மோதிர விரல், இந்த சுண்டு விரல் 3 விரலையும் இப்படி வச்சுட்டு இப்படி உள்ளுக்கு பக்கமா வந்து கோத்துக்கிறோம். கோத்துட்டு இந்த ஆள்காட்டி விரல் 2மே வந்து சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த கட்டை விரலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த 3 விரல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிப்பை வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கணும். வச்சுட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து இப்படி காமிக்கிறேன். இப்படி வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து நம்மளோட இப்படி வயிற்று பகுதியில் வந்து வைக்க போகிறோம். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆள்காட்டி விரல் கீழ் நோக்கி இருக்கணும். இந்த கட்டை விரல் வந்து நம்மளால மேல் நோக்கி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்ரஸ் மாதிரியே இருக்கும். அதாவது நம்மளோட கர்ப்பப்பை மாதிரியே இருக்கும். கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். இப்படியே வச்சுட்டு வந்து நம்ம உட்கார போகிறோம். கண்களை மூடிட்டு அப்படியே உட்காந்துடலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம சில வினாடிகள் தான் வைக்கிறோம். ஆனால் இதில் வந்து நிமிஷ கணக்கில் வந்து நம்ம உட்காரணும். கண்டிப்பாக வந்து இதில் உட்காரணும். முதல்ல வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்பிட் பண்ணியே பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கோங்க. அப்படியே கை வலிச்சுச்சுன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம்,
அதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம். ஆனா கண்டிப்பா வந்து 15 நிமிஷம் வந்து செஞ்சே ஆகணும். இந்த மாதிரி 5 நிமிஷமா பிரிச்சுட்டு முடிஞ்சிச்சுன்னா உங்களால வந்து நீங்க மொத்தமாவே வந்து 1/4 மணி நேரம் வந்து நீங்க அப்படியே வந்து பண்ணலாம். இது உட்கார்ந்துட்டும் பண்ணலாம், படுத்துட்டும் பண்ணலாம், இல்ல டிவி பார்க்கும்போது நீங்க உட்கார்ந்துட்டு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டிராவலிங்ல இருக்கும்போது பண்ணலாம். எப்போ வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா தொடர்ந்து வந்து வச்சுக்கணும். இப்போ இங்க டைமிங்ல வந்து உங்களுக்கு சில வினாடிகள் தான் காமிச்சேன். இது வந்து யோனி முத்ரா. அடுத்த முத்ராக்கு வந்து போலாம். இதுவும் வந்து நிறைய முத்திரைகள், மெனபாஸுக்கே நிறைய முத்திரைகள் இருக்கு. அது இல்லாம நான் வந்து ரொம்ப முக்கியமானது மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அதாவது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராண முத்ரா. பிராண முத்ரால வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மோதிர விரல், இந்த வந்து சுண்டு விரல், இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டை விரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 கைகளையுமே வந்து இப்படி சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வச்சுட்டு மற்ற 2 விரலுமே வந்து நீட்டி இருக்கணும். அப்படியே திருப்பிட்டு நம்மளோட மடி மேலே வந்து இப்படி வச்சுக்கிறோம். இது வந்து பிராண முத்ரா. சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இதுவும் வந்து நம்மளோட நிமிஷம் கணக்கில் தான் வைக்கணும். எல்லாமே நிமிஷம் கணக்கில் தான் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வந்து இது வச்சுக்குவாங்க. இது வந்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வைட்டல் எனர்ஜி, அதாவது நம்மளுக்கு எனர்ஜி வந்து நம்ம நல்லா தரும். அதுக்காக வந்து இந்த பிராண முத்ரா வந்து பண்றோம். இப்போ அடுத்தது இன்னும் ஒரே ஒரு முத்ரா வந்து பண்ணிடலாம். இப்போ எல்லா விரல்களுமே சேர்த்து வச்சுட்டு அதோட உங்க நுனியை வந்து இப்படி தொட போறோம். இந்த பகுதி கிடையாது, நுனி பகுதியில் வந்து இப்படி வந்து வைக்க போறோம். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. இந்த பக்கம் இப்படி டச் பண்றதுக்கும் இந்த நுனியை டச் பண்றதுக்குமே வந்து வித்தியாசம் இருக்கு. ஸோ இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இது ஒரு பால் மாதிரி வந்து இப்படி வச்சுக்கிறோம். இது வந்து ஹாக்கினி முத்ரா. இந்த பால் மாதிரி நல்லா நேராலாம் வைக்காம நல்லா வந்து இந்த நுனி படுறதுக்காக நம்ம இப்படி வைக்கிறோம். பால் மாதிரி வைக்கிறோம். இது வந்து நம்ம வயிற்று பகுதியில் வந்து இப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இது வந்து ஹாக்கினி முத்ரா. இந்த முத்திரைகள், இந்த 3 முத்திரைகளை வந்து நீங்க செஞ்சு பழகுங்க. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எப்படி வந்து இப்போ மெனபாஸுங்கும் போது வந்து நம்மளோட ஆசனங்கள் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து மூச்சு பயிற்சி செஞ்சோம், அதுக்கப்புறம் முத்திரைகள் செஞ்சோம். கூடவே பாத்தீங்கன்னா நம்மளோட டயட்டையும் வந்து நல்லாவே பார்த்துக்கணும். இப்போ இந்த மெனபாஸ் டைம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிறைய வந்து வலிகள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வித்தியாசப்படும். சில பேருக்கு வந்து முதுகு வலி ரொம்பவே அதிகமா இருக்கும். சில பேருக்கு மூட்டு வலி ஜாஸ்தி ஆயிடும். சில பேருக்கு வந்து வயிற்று வலி வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் ஆயிடும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளோட அந்த பழங்களை வந்து நிறைய எடுத்துக்கணும். பழங்கள், காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். பால் வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். இந்த மாதிரி டயட்டோட சேர்த்து எல்லாமே பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த மெனபாஸ் டைம்ல வந்து வர வந்து பிரச்சனைகள் வந்து நம்ம நல்லாவே தீர்வு கண்டுக்கலாம். இப்போ இறைவன் வந்து இந்த மாதிரி படைச்சிருக்காங்க. பெண்கள்னா இந்த பண்ணி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து 50 வயசுல 45 வயசுல வந்து எல்லாமே நின்றுடும். அப்புறம் அந்த கழிவுகளை நம்ம எப்படி வெளியில ஏற்றுறது, அது வந்து இந்த மாதிரி உடல் பயிற்சிகள் மூலயமாவும் நம்மளோட உணவுகள் மூலியமாவே வந்து இது வந்து எல்லாமே வந்து சரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து நம்ம வெளியில வரலாம். அதே மாதிரி அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதாவதுன்னா அந்த டைம்ல வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க. எல்லார் மேலேயுமே வந்து கோவப்படுறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து தியானம் செய்யற மாதிரி வச்சுக்கலாம். தியானம் செய்யறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இதே மாதிரி வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு 2 கைகளையுமே வந்து சின்முத்திரையில வச்சுட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு நீங்கள வந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தேவதைகளை அந்த அவங்களோட மந்திரத்தை வந்து நீங்க அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மனசுக்குள்ளேயே அப்படியே சொல்லிக்கிட்டே ரொம்ப நேரம் வந்து நீங்க உட்கார்ந்துட்டே இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு மன அமைதியை வந்து தரும். ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்தாதான் வந்து அதோட முழு பயன்கள் எல்லாம் எல்லாமே பெறும். இது எல்லாமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.